அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து வாழ்வது, அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி நீர் எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர். உம்முடைய மனைவியின் வாயின் அன்புடன் நீ ஊட்டும் ஒரு கவள உணவு உட்பட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5-6 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற விஷயங்களில் எப்படி அனுசரிப்பு முக்கியமோ அதைவிட குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போவது மிக முக்கியமான ஒன்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் தன்னுடைய வீட்டில் நடைபெற்று வருகின்ற ஒரு நிலை குறித்து முறையிட வந்தார். வீட்டை அடைந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வருவதை எதிர்பார்த்து வாசலில் காத்திருந்தார். அப்போது வீட்டுக்குள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சப்தமிட்டு பேசுவதை பார்க்கிறார். கணவருக்கு முன்பாக மனைவி இப்படி பேசுவதை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் ஏதும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையே இப்படி என்றால் என்னுடைய நிலை எவ்வளவோ பரவாயில்லை என்று எண்ணி வீட்டுக்கு திரும்ப முற்பட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து விட்டார்கள். அவரை அழைத்து எதற்காக வந்தீர்கள் என்று கேட்க அதற்கு அவர் தன்னுடைய நிலை குறித்து முறையிட வந்தேன் என்றும், ஆனால் இங்கு வந்து பார்த்ததும் உங்களுடைய நிலையை பார்க்கிறோம் என்னுடைய நிலை எவ்வளவோ மேலாக இருக்கிறது, பரவாயில்லை என்று எண்ணி வீட்டுக்கு திரும்ப முற்பட்டேன் என்று குறிப்பிட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்திலே, சகோதரரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனைவியின் மீது எனக்குள்ள கடமைகள் அடிப்படையில் நான் அவள் பேசுவதை சில நேரம் சகித்து கொள்கிறேன். என் மனைவி எனக்காக உணவு சமைக்கிறாள், துணி துவைக்கிறாள், என் குழந்தைகளுக்கு பாலூட்டுகிறாள். இதுவெல்லாம் அவள் மீது கடமை இல்லாமலேயே அவள் செய்கிறாள். இத்தனைக்கும் மேலாக அவளால் தான் என்னுடைய உள்ளம் சீராக இருக்கின்றது. இத்தனை விஷயங்களுக்காக நான் அவள் பேசுவதை சில நேரம் சகித்து கொள்வது உண்டு என்று கூற, அதற்கு அந்த மனிதர், என்னுடைய மனைவியும் அவ்வாறே எனக்காக மற்ற பணிவிடைகள் அனைத்தும் செய்கிறாள், எனினும் வாய் அதிகம் பேசுகிறாள் என்று கூற, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் உலகத்தினுடைய கொஞ்சகால வாழ்க்கைதான் என்று அறிவுறுத்தினார்கள். பிறகு அந்த பெண்களின் குணநலங்களை நீங்கள் வெறுத்தாலும் வேறு சில நல்ல குணங்களை வைத்து பொருந்தி கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார்கள். இப்படி இஸ்லாமிய 2ஆம் ஹலீஃபாவாக ஏற்றம் பெற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனோபாவம் அமைய பெற்றிருக்கிறதெல்லாம் பின்னால் வருகின்ற சமுதாய மக்களுக்கு நல்லதொரு படிப்பினையாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து நாம் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து செல்ல வேண்டும். அதுவே நம்முடைய மறுவுலக வாழ்க்கைக்கு ஏற்றம் கொடுக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.